Hello friends, வணக்கம் and welcome to Samaikalam Suvaikalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பசும் பால்ல கெட்டி தயிர் அதுவும் 1 மணி நேரத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யிறதுக்கு. 2-3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். உங்களுக்கு பசும் பால்ல கூட சூப்பரான கெட்டி தயிர் அதுவும் 1 மணி நேரத்துல கிடைச்சிரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் இன்னைக்கு பால் எடுத்துர்க்கேங்க. இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். நமக்கு கெட்டி தயிர் கிடைக்கணும்னா வெறுமனே பாலை சும்மா காய்ச்சினா மட்டும் பத்தாது. நல்லா அந்த பாலை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சுண்ட விட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா காய்ச்சணும். அப்பனா தான் நமக்கு கெட்டி தயிர் கிடைக்கும். அதுக்காக நான் திரும்ப பாலை ஊத்திர்க்கேன். பால் இது மாதிரி நல்லா பொங்கி வரும்போது உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடாம நல்லா சிம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். இது மாதிரி செய்யும்போது அதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு பால் நல்லா திக்கா சுண்டி வரும். அந்த பால்ல நம்ம தயிர் போட்டோம்னா நமக்கு திக்கான தயிர் கிடைக்கும். நம்ம நல்லா சுண்ட காய்ச்சின பால் கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் எந்த பாத்திரத்துல நம்ம உர ஊத்தி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா உரமோர் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து உர ஊத்திக்க போறேன். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா உரமோர் எடுத்து ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா தயிர் ரெடியாகி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தேவைப்படுதுன்னா அதிக அளவுல ஊத்தும் போது சீக்கிரமா உங்களுக்கு தயிர் நல்லா தவஞ்சு நம்மளுக்கு சூப்பரா தயிர் கெட்டி தயிர் கிடைச்சிடும். நான் இதுல பால் ஆட வந்ததெல்லாம் எதுவுமே எடுக்கல. அதோட தான் அப்படியே தயிருக்கு உர ஊத்தி வைக்கிறேன். அது மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். நீங்க பேக்கெட் பால்ல செய்யறதை விட இது மாதிரி பசும் பால் வாங்கி நல்லா சுண்ட காய்ச்சி அந்த ஆடையோடய செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதோட டேஸ்ட். 1 மணி நேரத்தில் தயிர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஹாட் பேக்கில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் இப்போ ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் உர ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை இது உள்ள வச்சிடலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஹாட் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நம்ம மூடி போடாமல் வச்சோம்னா நம்ம சுடு தண்ணியில் இருக்க வேர்வை தண்ணியெல்லாம் இறங்கி பால் ரொம்ப தண்ணியாகி நமக்கு தயிர் ரொம்பவே தண்ணியாக வந்துடும். கெட்டி தயிர் கிடைக்காது. அதனால கண்டிப்பாக மூடி போட்டு வைங்க. மூடி போட்டு இது மாதிரி ஹாட் பேக்கோட மூடியும் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நான் இன்னைக்கு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் அதோட சூடு கொஞ்சம் கூட குறையாம நமக்கு அப்படியே நிற்கும். இப்போ தட்டு கிண்ணம் எல்லாமே ஓரளவுக்கு சூடாக தான் இருக்கு. இதை இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பாலை தயிர் போட்டு வச்சிருக்கோம். இது நமக்கு ஒரு 20 ரூபாய் தான் செலவாச்சு. இதே நம்ம தயிர் ரெடிமேடாக பேக்கெட்டில் இருக்க தயிர் வாங்கினோம்னா குறைஞ்சது 30லேருந்து 40 ரூபாய் வரைக்கும் ஆகும். அதுவும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக கெட்டியாக இருக்கு. நம்ம கடைகளில் வாங்குறத விடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் எப்பப்போ வீடியோஸ் போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல சூப்பரான வீடியோட அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.